ஜனாதிபதி அவர்கள் கட்டிடத்துக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர் கட்டாயத்தை பார்க்குறாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். கடந்த பாராளுமன்ற அமர்வில் கொட்மலையில் நடந்த அசம்பாவித சம்பந்தமாக நான் என்னோட உரையை நிகழ்த்தேன். அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை, அந்த பகுதியில் இருந்த பிரதேச செயலாளர் அவர் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலைன்னு ஒரு விஷயத்தை முன் வச்சேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகிற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவங்க கட்டாயம் இது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் நேற்றைய தினம் இது ஒரு வேதனைக்குரிய விஷயம். நேற்றைய தினம் அதே பகுதியில் இருக்கிற மக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்ம இது சம்பந்தமான குற்றச்சாட்டு முன்வைக்கும் போது இருந்த நெக்லிஜென்ஸ் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. பிரதேச செயலாளர் முழுமையாகவே நிராகரிக்கிறார் அங்கே வாழ்கிற மக்களை. குறிப்பாக சொல்லணும்னா, என்னோட பாராளுமன்ற அமர்வில் இவ்வளவு காலமாக ஒரு தடவை கூட நான் இன ரீதியான உரையை நான் நிகழ்த்தினது கிடையாது. ஆனால் இன்னைக்கு உண்மையான விஷயம், கொட்மலை பிரதேசம் மட்டும் இல்லை, கொட்மலை உடப்புசலாவை சின்னல சமூகம் எங்கே அதிகமாக வாழ்கிறாங்களோ பிரதேச செயலாளர் அங்கே இருக்கிற தமிழ் மக்களை புறக்கணிக்கிறார். இதுதான் உண்மை. இது சம்பந்தமாக அரசாங்கம் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும். அன்னைக்கு நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சேன். அந்த குற்றச்சாட்டு வச்ச காரணம் வேவண்டன் தோட்டத்தில் இருக்க மக்கள் அந்த குற்றச்சாட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க சொன்னாங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டை முன் வச்சனால இன்னைக்கு அங்கே இருக்கிற மக்கள், அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே நிலைமை தான் அனைத்து பகுதியிலையும் நடந்துட்டு இருக்கு. கௌரவ அமைச்சர் அவர்கள், எனக்கு தெரியும் உங்களோட நோக்கம் இது கிடையாது. அப்படி இருக்கும்போது தயவு செய்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுங்க. ஒரு ரெண்டு பேர், நான் எல்லாரும் மோசமானவங்கன்னு நான் சொல்ல வரேன், ஆனால் ஒரு ரெண்டு பேரோட செயற்பாடுகள்னால இன்னைக்கு அரசாங்கத்துக்கு மட்டும் கெட்ட பேர் கிடையாது, எங்களுக்கு மட்டும் கெட்ட பேர் கிடையாது, இந்த இலங்கை நாட்டுக்கே ஒரு கெட்ட பேர். அதே மாதிரி இன்னைக்கு கிராம சேவகர்கள் ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. அவங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க, பேருக்கு போகிறாங்க, பதிவு எடுக்கிறாங்க, ஆனால் அவங்க சரியான முறையில் செய்ய மாட்டேங்கிறாங்க. 9ஆம் தேதி டிசிசி மீட்டிங் நடந்துச்சு நுவரெலியா மாவட்டத்தில். அந்த டிசிசி மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருந்தார், 1 லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு 9 லட்சம் பர்ச் தேவைப்படுது. அப்படி பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு 6 பர்ச் காணி தான். திகாம்பரம் அவர்கள் இருக்கும்போது சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு 7 பர்ச் காணின்னு, நாங்கள் இருக்கும்போது 10 பர்ச் காணின்னு கொண்டு வரப்பட்டுச்சு. அதே சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு ஜனாதிபதி அவர்களோட நிலைப்பாடு என்னன்னு பாராளுமன்றத்துக்கு அவர் தெளிவுபடுத்தி ஆகணும். இப்போ இதுக்கு முன்னால் கௌரவ வசந்த சமரசிங்க அவர்கள் பேசின மாதிரி பெரும் நம்பிக்கையோடு இன்னைக்கு அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம், அதனால தான் நான் உங்களுக்காண்டி வாக்களிக்கிறேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் திருப்பி மக்களை நம்ம 6 பர்ச் காணிக்குள்ளார கட்டுப்படுத்துறது நியாயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காணி உரிமையை வழங்குறதுக்கு இதை விட ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.